ஆனால் இப்போது நீங்கள் வந்து தாவேக்கா வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இங்கே இருக்கிற கட்சிக்கு கூட தான் நீங்கள் கூட்டணி அப்படின்னா இங்கே இருக்கிற கட்சிகள் தான். விசிகாவோ இப்போ இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு மீதான தொடர் தாக்குதல் வன்கொலை இந்த பிரச்சனைகளில் விசிகாவோ பெரிய அளவில் தோழமை கூட சுற்றுதல கூட தயக்கமாக இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் கம்யூனிஸ்ட்டுகள் இந்த தொழிலாளர் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் திரும்பவும் கூட்டணின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற கட்சிகள் கூடயே எடுத்துகிட்டு வந்து கூட்டணி வைக்கிறீங்கன்னா அப்போது நீங்கள் சமரசம் அப்படின்றதுக்குள்ளே தானே நீங்கள் வருவீங்க. ஏன் தாவேக்கா தனித்து நிற்கலை அப்படின்றது என்னுடைய கேள்வி. இல்லையே, இன்னும் இது வரைக்கும் கூட்டணி தனித்து நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் டிக்ளரேஷனுக்குள்ளே போவே இல்லை. ஒரு மக்களுடைய பிரச்சாரத்தை உருவாக்கணும்னு உருவாக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருடைய டெய்லி என்னென்ன பிரச்சனைகளோ வந்து தலைவர் அவர்களும் சரி கட்சியும் சரி அதுக்கான பிரச்சனைகளை வந்து குரல் எழுப்பிட்டே இருக்கிறோம். தலைவருடைய பயணம் வந்து தன்னுடைய வாழ்க்கையோடைய சொல்கிற மாதிரி உச்சத்தில் இருக்கும்போது ஒரு ப்ரொஃபஷனல் விட்டுட்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி எல்லாரும் வந்து ஆட்சி நிர்வாகம் வந்த பிறகு சினிமாவை வந்து தொழிலாக மாற்றும் பொழுது உண்மையான சினிமாவோட தொழிலையும் உண்மையான ஒரு மிகப்பெரிய வருவாயையும் விட்டுட்டு மக்களுடைய பணிக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவராக தான் நான் அவரை பார்த்தேன். நல்லது செய்யணுங்க. அவரை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா நல்லது செய்யணும், நேர்மையாக இருக்கணும், நல்ல நிர்வாகம் கொடுக்கணும் மக்கள்கிட்ட, பெண் பாதுகாப்பு இருக்கணும். இதுதான் வந்து திருப்பியும் அவர் பேசிகிட்டே இருப்பார். அந்த ஒரு சிந்தனைகளில் என்ன மாதிரி பயணம்ங்கிறது மக்களே உருவாக்குவாங்க. இட்ஸ் டூ ஏர்லி. நான் எப்பயுமே தேர்தல் அரசியலில் வந்து 10 மாதம் 9 மாதம்லாங்கிறது எப்பயுமே 30-20 நாளுக்கு முன்னாடி தான் ஒரு விஷயமே நடக்கும். என்ன நடக்கும்னே யாருக்குமே தெரியாது. ஸோ மக்களுடைய பயணத்தில் மக்களே வந்து சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னு வந்து நீங்கள் அந்த மக்களில் ஒவ்வொரு ஊராக அவர் வந்து சந்திக்கும் பொழுது அவர் வந்து உள்வாங்குவார். இது வரைக்கும் எங்ககிட்ட வந்து இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமாலாம் கேட்டதில் மக்கள் முடிவு பண்ணுவாருங்க நம்ம எந்த வழியில் போகணும் அப்படின்னு. அந்த மக்கள் முடிவு பண்ணும் பொழுது ஒரு நல்ல முடிப்பை தலைமையும் கட்சியும் வந்து உருவாக்கும். அதுக்கு முன்னாடி யார் வருவாங்க யார் போவாங்கிற சிந்தனையெல்லாம் இப்போதைக்கு எங்களுக்கு கிடையவே கிடையாது.